வாகிச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேன்மொழி பார்த்தோம்னா அவங்க சுமதி கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொன்னதும் சுமதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனதுமே தேன்மொழி பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ அப்பத்தான் தேவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடி இவ காலங்கத்தாலே கிளம்பி வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, என்ன சுமதி காலையிலே வந்திருக்கிற, என்ன விஷயம், என்ன உங்க பொண்ணுகளெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே என்னம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறமா என்னால எப்படி இருக்க முடியும், அதனாலதான் நான் உடனடியா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி கர்ப்பமான விஷயத்த அதை பத்தியே சுமதி பேசிட்டு இருக்கவும் அப்பத்தாவுக்கு தேவிக்கு இதை பத்தி ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ என்னதை பத்தி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு இருக்கும் போதே தேன்மொழியும் மனவும் வந்துருந்தாங்க. ஐயோ அம்மா அப்பத்தா கிட்ட விஷயத்தை பத்தி சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு ஓடோடி வரவும் அப்ப அப்பத்தா கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு சுமதி நீ சொல்லு அப்படிங்கும் போது உடனே சுமதியும் விஷயத்த சொல்றதுக்காக வரும்போது இப்ப மீனாட்சி ஓடோடி வந்துருந்தாங்க. அது ஒண்ணு இல்ல, நான் எக்ஸாம் எல்லாத்துலயும் நான் பாஸ் ஆயிட்டேன், அதை பத்தி சொல்றதுக்காக தான் அம்மா சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே சுமதிக்கு ஒண்ணும் புரியல. என்னது தேன்மொழி கர்ப்பமான விஷயத்தை பத்தி தான் சொல்றதுக்காக வந்தோம், ஆனா மீனாட்சி என்னன்னா வேற என்னமோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அவங்க நினைக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அப்பத்தான் இது ஒரு பெரிய விஷயம், இவ பாஸ் ஆனதை சொல்றதுக்காக வந்திருக்கியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் எப்பவும் போல அவங்க மட்டம் தட்டி அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சக்தியும் அவங்க வராங்க, என்ன சம்பந்தியமா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சுமதி உடனே ஆமா சம்பந்தியமா நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா சுமதிக்கு ஒரே குழப்பமா இருக்கவும் தேன்மொழி பார்த்தோம்னா ஆமா நீ ரூமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா பேசணும் அப்படிங்கும் போது சக்தி சம்பந்தியமாட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வரட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க வந்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டாமா அப்படிங்கும் போது இப்ப மனம் அத்தை அதெல்லாம் அப்புறமா சாப்பிடுவாங்க, அத்தை நீங்க ரூமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சுமதி விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அதுக்கப்புறமா தேன்மொழி மனம் மூணு பார்த்தோம்னா சுமதியை ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துருந்தாங்க. ரூமுக்குள்ள வந்ததுமே சுமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னதான் தேனு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது இப்ப மீனாட்சியும் தேன்மொழி சொல்றாங்க, அம்மா நான் கர்ப்பமான விஷயம் நம்ம 4 பேரையும் தவிர இங்க வேற யாருக்குமே தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஆமாமா அப்பதான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, அவங்க தேவி அவதான் ஃபர்ஸ்ட் வாரிசு பெத்து கொடுக்கணுமா, இல்லைன்னா இந்த மாதிரிக்கு குழந்தையோட கதையை முடிச்சிருவேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் அக்கா கர்ப்பமான விஷயத்த கூட வெளியே சொல்ல முடியாம நாங்க மறைச்சிட்டோமா அப்படிங்கவும் இது கேட்டதுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையா, இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணதுக்குன்னு தெரியலமா, ஆனா இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம், உண்மையை சொல்ல போனாக்கி அத்தைக்கு கூட தெரியாதுமா அப்படிங்கவும் என்ன தேனி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, சம்மந்தி அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கவும் ஆமாம்மா எனக்கு கூட அப்படித்தான் தோணுது, ஆனா என்ன பண்றதுக்கு சூழ்நிலை அந்த மாதிரிக்கு இருக்குது, அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி நாங்க யாருக்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கோமோ அப்படிங்கும் போது இப்ப மீனாட்சி சரி அம்மா நீங்க இங்க இருங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பாத்துட்டு வந்துடுறேன், எல்லாரும் நம்ம இங்க இருந்து பேசிட்டு இருந்தோம்னா அப்பத்தாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து போகவும் அப்ப தேன்மொழியும் மனோதான் இருக்கிறாங்க. அப்போ உடனே சுமதி என்னால பொய் சொல்லி நாடகம் ஆடுறதுக்குலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப மன சொல்றாங்க, அத்தை வேற வழி இல்ல, நீங்களும் இங்க கூட சேர்ந்து பொய் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கும் போது அப்போ உடனே சுமதி எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் அங்க இருந்து உடனே கிளம்பிடுது அப்படிங்கும் போது அப்ப தேன்மொழி என்னம்மா வந்துட்டு எல்லாம் 2 நாள் அங்க இருந்துட்டு போய் அப்படிங்கும் போது உடனே சுமதியும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனா தேனு நான் ஏதாவது உளறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே தேனு இல்லம்மா நீ உடனடியா அங்க இருந்து கிளம்பி போயிரு, நீ இதை பாட்டுக்கு உளறி வச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சுமதியும் நான் உடனடியா அங்க இருந்து கிளம்பி இருந்தேன், இல்லைன்னா நான் ஏதாவது உளறி கொட்டிடுவேன்னு சொல்லிட்டு சுமதி கிளம்பவும் உடனே அப்பத்தாவும் அவங்க சக்தியும் என்ன இப்பதானே 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே சுமதியும் ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு இருக்கும் போதே உடனே தேன்மொழி வேண்டாம் நீ கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சுமதியும் சொல்றாங்க, ஆமா தேனு நான் இவங்கெல்லாம் பேசுறத பத்தாக்கி நான் ஏதாவது உளறி கொட்டிடுவேன், நான் அங்க இருந்து போறதுதான் சரி அப்படிங்கும் போது இப்ப சக்தி என்ன சம்பந்தியமா சாப்பிட கூட இல்லாம கிளம்புறீங்களே, அங்க போய் தனியா தானே இருக்க போறீங்க அப்படிங்கும் போது ஆமா சம்பந்தியமா நான் தனியா தான் இருக்க போறேன், அவர் என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது அப்ப தேன்மொழி அம்மா நீ கிளம்புமா, நீ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புமா அப்படிங்கும் போது உடனே சுமதி ஆமா சம்பந்தி எனக்கு வீட்டுல தனியாலாம் இல்ல, நிறைய வேலை இருக்குது நான் கிளம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சுமதி பார்த்தோம்னா அப்படியே அங்க இருந்து சீக்கிரமாவே நம்ம கிளம்பிடணும், இல்லைன்னா நம்ம வாய் சும்மா இருக்காது, உண்மை உளறி கொட்டிடுவோம்னு சொல்லிட்டு சுமதி பார்த்தோம்னா அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்ப சக்தி நினைக்கிறாங்க சம்பந்தியமா வந்தாங்க சந்தோஷப்பட்டாங்க, அதுக்கப்புறம் உடனடியா கிளம்பி போனாங்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா
அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்பத்தா தேவியும் பாண்டியும் வந்து அழைச்சிட்டு போகவும் உடனே வந்து என்ன அப்பத்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே வந்து பார்த்தோம்னா கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அம்மாச்சி இவ்வளோ பணத்தை எதுக்காக கொடுக்குற என்னாச்சு உனக்கு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே என்னடி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற எல்லாம் உனக்கு தான் தேவி, எங்க பாரு பாண்டி நீங்க 2 பேரும் வெளியே போங்க, அதுக்கப்புறம் வந்து தேவிக்கு இந்த மாதிரிக்கு வந்து அவளுக்கு நகை வாங்கி கொடு, 2 பேரும் கடையில போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கவோ இதை கேட்டதுமே அம்மாச்சி உனக்கு தான் எவ்வளோ எவ்வளோ பாசம் அப்படிங்கும்போது எனக்கு நீ வேற யாரடி இருக்கிறா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்ன பாண்டி நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சு அப்படிங்கும் போது உடனே பாண்டி பார்த்தோம்னா அப்பதான் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்க மாட்டே அப்படிங்கும் போது டேய் பணம்லாம் இருக்கதானே செய்யுது, இப்ப நம்ம எல்லா பணத்தையும் எடுத்தோம்னா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும், அதனால நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ எதுக்கு அவசரப்படுற, பணம் தான் நம்ம கையில இருக்குல்ல அப்படிங்கும் போது சரி அப்பதான் நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2 பேரும் கிளம்புறாங்க. அப்ப 2 பேரும் கிளம்பும் போது சக்தி வந்து என்ன பாண்டி காலங்காத்தால 2 பேரும் எங்க கிளம்பி போறீங்க அப்படிங்கும் போது இது கிட்டதுமே அப்பதான் வந்து ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, அவங்க காலையில 2 பேரும் வெளியே போறாங்க, போகும்போது இந்த மாதிரிக்கு எங்க போறேன்னு சொல்லி கேட்பியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப ஜீவா வந்து கேக்குறாங்க சரி போகும்போதுதான் எங்க போறேன்னு சொல்லி கேட்க கூடாது, எங்க இருந்து நீ கிளம்பி வருவேன்னு அதை சொல்லு அப்படிங்கவும் என்னடா காலங்காத்தாலேயே எங்கிட்ட வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்ப அப்பதான் வந்து இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது, நீங்க பாட்டுக்கு 2 பேரும் கிளம்புங்க அப்படிங்கவும் அப்ப ஜீவா வந்து இல்ல நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப பார்த்தோம்னா பாண்டி கையில இருக்கிற அந்த பணம் பேக் வந்து கீழே விழுந்துருது. அது மீனாட்சி எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க ஓபன் பண்ணி பாக்குறதுக்காக இருக்கும்போது உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, அடுத்தவங்க பேக்கை இப்படிதான் ஓபன் பண்ணி பாக்குறதுக்காக போவி அப்படிங்கவும் அப்ப ஜீவா வந்து சொல்றாங்க இப்ப ஏன் நீ இந்த அளவுக்கு நீ டென்ஷன் ஆகுற, அந்த பேக் இப்ப ஓபன் பண்ணா என்ன எப்படி இருந்தாலும் சரிதான், பாண்டி நம்ம வீட்டுல உள்ளவன் தானே, அப்படி இருக்கும்போது அதுல வேற ஏதாவது மறைச்சு ஏதாவது எடுத்துட்டு போறானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இவ இப்படியே தான் பேசிட்டு இருப்பான், நீ என்ன பாத்துட்டு இருக்கிற பாண்டி, நீ அவளை கூப்பிட்டுட்டு நீ வெளியே போ அப்படிங்கும்போது இப்ப 2 பேரும் எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஜீவா வந்து கேட்டுட்டு இருக்கோம். உடனே வந்து பார்த்தோம்னா தேவி வந்து எல்லாத்துக்காரனும் நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னது நான் அப்படிங்கவும் ஆமா எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருந்தனா நான் இப்படிலாம் நான் வந்து போக வேண்டியது இருக்குமா என்ன, நான் ஹாஸ்பிட்டல் தான் போறேன், எனக்கு உண்டான குழந்தைய தான் நீ இல்லாம ஆக்கிட்டியே, அதனாலதான் இப்ப ஹாஸ்பிட்டல் வீடுன்னு நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜீவா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு போகவும் ஓஹோ இவங்க ஹாஸ்பிட்டல் தான் போறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாகிறாங்க. இப்ப ஜீவாவோட அப்பா வந்து பாண்டி என்ன பார்த்துட்டு இருக்கிற 2 பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் ஜீவா உன்னை இவர் வேலை இருந்தா பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா அப்பத்தா வந்து எப்படியோ தேவி வந்து சமாளிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது தேவியும் பாண்டியும் பார்த்தோம்னா அவங்க நகை கடைக்கு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே உடனே அப்பத்தா வந்து நகையெல்லாம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா அதிகாரி வீட்டுக்கு வராங்க. அதிகாரி வந்ததுமே அப்பத்தா வந்து எதுக்காக வந்திருக்கிறீங்க, இந்த ஜீவா பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா எங்க பாண்டிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் பாண்டியா என் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவரை தான் நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அதிகாரி சொல்லவும் இது கேட்டதுமே அப்பத்தாவும் குடும்பத்துல உள்ள அவ்வளவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக என் பேரனை நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப தேவி பாண்டின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்ப பார்த்தோம்னா நான் தான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நகை வாங்குறதுக்காக நகை கடைக்கு போனீங்களான்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஆமா அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்த பணம் எல்லாமே வந்து டூப்ளிகேட் பணமாக்கும், அதனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கவோ இது கிட்டதுமே உடனே அப்பதான் அதுக்கப்புறமா தேவி பாண்டி இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை விட பார்த்தோம்னா குடும்பத்தில் உள்ளவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு தான் போனாங்க. அப்படி இருக்கும்போது நகை கடையில போய் நகை வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா எல்லாருமே நினைக்கவும் உடனே என்ன பாண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சக்தி கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப ஜீவா சொல்றாங்க என்னாச்சுன்னு ஒன்னும் தெரியலையா, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒன்னும் போகல, இப்ப நகையை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான் பொண்டாட்டிக்கு, அதுவும் டூப்ளிகேட் பணத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ ஜீவா வந்து பார்த்தோம்னா அந்த டூப்ளிகேட் பணத்தை அவங்க தான் கொண்டு வைக்கிறாங்க. ஆனாலும் வந்து அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிக்கு வந்து சொல்லிடவோ அப்போ மனம் வந்து அவங்க நினைக்கிறாங்க இந்த பணத்தை வந்து அவன் தானே ஜீவா தானே கொண்டு வச்சான், இப்ப என்ன பண்றதுக்கு தெரியலையே, வசமா அப்பத்தா கிட்ட மாட்டிக்கிட்ட போறானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே மனம் வந்து ஜீவா கிட்ட கண்ணை காட்டும் போது ஜீவா வந்து அவங்க கண்ணை காட்டுறாங்க, பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுங்க பார்த்தோம்னா அப்பத்தா வந்து நினைக்கிறாங்க அப்போ வாசுதேவன் நம்ம கிட்ட வந்து டூப்ளிகேட் பணத்தையே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அப்பத்தா வந்து அவங்க அதிகாரி கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க கொஞ்சம் இருங்க நான் ஒரு போனை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தோம்னா நேரா வாசுதேவன் கிட்ட போய் போனை பண்றாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு டூப்ளிகேட் பணத்தை கொண்டு கொடுத்திருக்கீங்க, இப்போ என் பேரனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த
அந்த கதையை சொல்லவும் இது கேட்டதுமே வாசுதேவன் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது, நான் கொடுத்தது எல்லாமே ஒரிஜினல் பணமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படின்னா எப்படி ஆகும், அவங்க பணத்தை கொண்டுட்டு போய் நகை வாங்குறதுக்காக போனாங்க, இப்போ என்னன்னா அந்த பணம் எல்லாமே போலி நகைன்னு சொல்லிட்டு அவங்க என் பேரனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறமா நான் எல்லா உண்மையை போட்டு நான் உடைச்சிருவேன் என் பேரனையும் பேத்தையும் காப்பாத்துறதுக்காக அப்படிங்கவோ, ஐயோ நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்ணவும் உடனே அதிகாரிகிட்ட சொல்றாங்க, அங்க பாருங்க அந்த பணத்தை நான் கொடுத்துருக்கேன், அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அதிகாரி வந்து சொல்லிட்டு போறாங்க, சரி அந்த பணத்தை ஒரிஜினல் பணத்தை இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால இவங்களை அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு போகவும் இதெல்லாம் கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அப்பத்தான் யாருக்கிட்ட போய் பேசுனாங்க, உடனே பாண்டியை விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா வந்து என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜீவாவோட அப்பா வந்து அவங்க அப்பத்தா கிட்ட கேட்டுட்டு இருக்கவும், எங்க பாரு இதை பத்திலாம் யாரும் ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போறாங்க தேவியவையும் பாண்டியவும். உடனே வந்து தேவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்பா அவர் கொடுத்த பணம் எல்லாமே டூப்ளிகேட் பணமான்னு சொல்லி கேட்கும்போது அதுதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, ஆனா அன்னைக்கு கொடுக்கும்போது அது ஒரிஜினல் பணமா தானே இருந்தது, இன்னைக்கு தானே இந்த பணம் டூப்ளிகேட்டா மாறிச்சுது, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, அப்ப மத்த பணத்தையும் நம்ம செக் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா மனம் வந்து ஜீவா கிட்ட சொல்றாங்க, ஜீவா அந்த பணத்தை நீ தானே வச்ச, இப்ப என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னா அப்பத்தா யாருக்கிட்ட போய் போன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாண்டி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கவும் அப்ப ஜீவா வந்து சொல்றாங்க, இந்த அப்பத்தா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணினது மட்டும் தெரியுது, அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், இவ்வளவு பணத்தையும் கெட்டுக்கட்டா யாருக்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீவா ஒரு பக்கம் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பத்தாவை எப்படியாவது கையங்கலமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து தேன்மொழி தான் காட்டுறாங்க. அப்ப தேன்மொழி வந்து அவங்க மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு மனோ கிட்ட சொல்லவும் உடனே மனோவும் பார்த்தோம்னா யாருக்கு தெரியாம அவங்க மாங்காய் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க, அதை அவங்க ஒழிச்சு வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கவும் அப்ப அந்த நேரத்துல அப்பதான் அங்க வராங்க. வந்ததுமே அவங்க தேன்மொழி மாங்காய் சாப்பிடுறத பாத்துருந்தாங்க. பார்த்ததுமே இந்த மாங்காவை எதுக்காக இவ வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா, அதுவும் ஒழிச்சு ஒழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அவங்க கேட்கிறாங்க. தேன்மொழி பார்த்தோம்னா அப்பத்தை அப்படி கேட்கறத பார்த்துட்டு அவங்களும் அப்படியே ஷாக்கோட நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம கைங்குளமா மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா அப்பத்தா கேட்கும் போது மீனாட்சி வந்து எதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அக்கா நீ மாம்பழம் கேட்டே இல்ல, மாம்பழம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. ஓஹோ இவ்வளவுதானா, நான் கூட ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாருங்கடி என் பேச்சு தான் வந்து வாரிசு பெத்து கொடுக்கணும், அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டுங்க, என்ன மாரி ஏதாவது தப்பு பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்க அவ்வளவுதான் தொலைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து இந்த ஒரிஜினல் பணத்தை வச்சு வாசுதேவனும் அப்பத்தாவும் சேர்ந்து போட்ட திட்டத்தை ஜீவா கண்டுபிடிப்பாங்களா, தேன்மொழி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் அப்பத்தாவுக்கு தெரிய வருமா, மீனாட்சி தேன்மொழி எப்படி அப்பத்தா கிட்ட இருந்து காப்பாத்த போறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.